love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தான்ல சாப்டர் 109 100 நாளைக்கு மேலே தாண்டியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைத்தான்னா என்ன, பேசிக் கமாண்ட்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, பைத்தனோட ஒரு சில கமாண்ட்ஸு நம்ம லூப்பும் போட்டு பார்த்தாச்சு. அப்படியே படிப்படியாக வந்து இந்த சயின்ஸ் பையை பார்த்துட்டோம், நம் பையை பார்த்துட்டோம். இப்போ வந்து பேண்டா போகிறோம். பேண்டா வந்து ரொம்ப மெயின். இப்போ இந்த பேண்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே பார்த்தோம், டேட்டா ஃப்ரேம் சொல்லிட்டு மல்டி டைமென்ஷனல் அரே, அதுக்கப்புறம் ட்ராப் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபில் எப்படி பண்ணுறது, அப்புறம் மீடியன் மோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டா செட்டில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று எம்டியாக இருக்குன்னா அதை வந்து ஐபால் வச்சு ட்ராப் பண்ணிடலாம். ஆனால் இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்தால் லூப் வச்சு ட்ராப் பண்ணி லூப் வச்சு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இன்னைக்கு வந்து சாப்டர் 8 வந்து பேண்டால நம்ம பார்க்க போது ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட் நமக்கு எல்லாருமே தெரியும். அதாவது வந்து எப்படின்னா ஒரே மாதிரி இன்னொன்று அப்படியே இருந்ததுன்னா, டிட்டோவா இருந்ததுன்னா அது பேர் டூப்ளிகேட், மோர் தென் ஒன்ஸ். இப்போ இந்த டூப்ளிகேட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி சின்ன டூப்ளிகேட்டை நம்ம வந்து கிளீனாக அதே மாதிரி சின்ன டேட்டாஸ் நம்மளே சொல்லிடலாம். அதாவது வந்து நான் என்ன சொல்றேன், அந்த டூப்ளிகேட் வந்து எப்படி கண்டுபிடிச்சா டூப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கமாண்ட் இருக்குங்க. ஒன்று டூப்ளிகேட்டட் டு ஃபைண்ட் த டூப்ளிகேட், ட்ராப் டூப்ளிகேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து ட்ராப் பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் எடுப்போமே. இப்போ இந்த டேட்டா செட்டை பாருங்க. இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் டிட்டோவா இருக்கு. பார்த்தீங்களா, 60 20 20. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த டூப்ளிகேட்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே டூப்ளிகேட் இருக்கோ அங்கே மட்டும் ட்ரூன்னு இருக்கும், மிச்சம் எல்லா இடமும் ஃபால்ஸ்னு வரும். அதாவது இந்த இடம் மட்டும் ட்ரூன்னு இருக்கும், மிச்சம் இதெல்லாம் ஃபால்ஸு. ஏன்னா 2 இருக்கு பார்த்தீங்களா, 2 இருந்தால் 1 தானே டூப்ளிகேட்டு. அப்போ அந்த 1 ட்ரூ சொல்லும், 1 இதை சொல்லும், இதை சொல்லும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டூப்ளிகேட்டட் மெத்தடு ஓகே தான். இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டேட்டா செட் எடுக்கிறேன், ரிமூவ் டூப்ளிகேஷன் டேட்டா செட் எடுக்கிறேன். நான் இந்த டேட்டா செட்டை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன். நான் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே போட்டுட்டு கீவாத் தமிழ் டூப்ளிகேட் டாட் சிஎஸ்வி சேவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு போயிட்டு நான் இதை பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த இம்போர்ட் நம்பை எஸ்எம்பி மாதிரி. இப்போ இந்த ரீட் சிஎஸ்வி பண்ணுறேன். அந்த ரீட் சிஎஸ்வி பண்ணும்போது என்ன பண்ணுறேன், கீவாத் தமிழ் டூப்ளிகேட். இது அப்போ வந்து டூப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இடத்துல எங்கே இருக்கோ அங்கே மட்டும் ட்ரூ சொல்லிட்டு மிச்சம் எல்லாமே ஃபால்ஸ் வந்துருச்சு. இதான் நான் சொன்னேன். இந்த டேட்டா டைப் வந்து பூலியன். இப்போ இதை நீங்கள் ட்ராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ராப் பண்ணணும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுங்க, இந்த கமாண்ட் எடுங்க. இந்த கமாண்ட் எடுத்துட்டு இம்போர்ட் பாண்டாஸ் as pd, அப்புறம் இந்த ரீட் இது, அப்புறம் இந்த ட்ராப் டூப்ளிகேட்ஸ் பார்த்தீங்களா, ட்ராப் டூப்ளிகேட்ஸ் சொன்ன பார்த்தேன். அதில் வந்து இந்த டேட்டா செட்டை நம்ம ரீட் பண்ணலாம். அது என்ன டேட்டா செட்டு, கீவாத் தமிழ் டூப்ளிகேட். இப்போ இந்த இன்பிளேஸ் ட்ரூனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதை பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 11க்கு அப்புறம் 12 கிடையாது பாருங்க. ஸோ இப்போ இந்த இன்பிளேஸ் ட்ரூனா இப்போ இங்கே புதுசாக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்னடா இன்பிளேஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து ஒரு புது டேட்டா ஃப்ரேம் கொடுக்காது. ஓகே, இதே டேட்டா ஃப்ரேம்லேயே உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி இங்கேயே நம்ம கொடுத்துரும். ஸோ அது புதுசாக கொடுக்காது. அவ்வளோதான் அந்த இன்பிளேஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூவோட அர்த்தம். ஸோ இவ்வளோதாங்க டூப்ளிகேட்ஸ், 2 கமாண்ட், டூப்ளிகேட்டட் அப்புறம் ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து இங்கே விஷயமே. இப்போ நான் சொன்ன மாதிரி பழைய இதில் ஒன்று பார்ப்போம். ஓகே, ஒரு மீனை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீனை கண்டுபிடிக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா செட்டை எடுத்துப்போம். இந்த டேட்டா செட்டை எடுத்துட்டு நான் இங்கே போயிட்டு இந்த புது டெக்ஸ்ட் ஃபைல் இங்கே போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு கீவாத் தமிழ் மீன் டாட் சிஎஸ்வி சேவும் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை பார்ப்போமே நம்ம. இப்போ இம்போர்ட் பாண்டாஸ் as pd நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீவாத் தமிழ் மீன்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிஎஸ்வியை ரீட் பண்ணுறேன். இந்த கீவாத் இதை நான் delete பண்ணிடலாம், இதை நான் delete பண்ணலாம், இதை நான் delete பண்ணலாம். இந்த கீவாத் தமிழில் தான் பண்ணுறேன் நான். ஸோ இந்த 18 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்டி இருக்கும், அதே மாதிரி 28 வந்து ஒரு எம்டி இருக்குது. அதனால தான் இங்கே பாருங்கள் எம்டி இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த கலோரி காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலோரி இந்த இடத்துல எங்கே எம்டியாக இருக்கோ அங்கே வந்து மீனை கண்டுபிடி. இந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளில் இந்த ஆன்சரை வந்து அப்படியே இந்த எக்ஸில் போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த கலோரி இடத்துல வந்து என்ன பண்ணு, ஃபில். இந்த கலோரி இடத்துல இந்த இடத்துல வந்து என்ன பண்ணு, ஃபில் வித் இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதாவது இப்போ இந்த மீன் வந்து இந்த கலோரியோட மீன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட மீன் இருக்கு, இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கு, மீன் மீடியன் மோட்ல இந்த மீன் இருக்கு. இதோட ஆன்சர் வந்து 304 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். எக்ஸ் இல்லை ப்ராஸ் ஏதோ ஒன்று என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த கலோரியை வந்து ஃபில் பண்ணு, இந்த எக்ஸை வச்சு ஃபில் பண்ணு. வேர் இன் பிளேஸ் ஈக்குவல்ஸ் டு அதே டேட்டா ஃப்ரேம் இப்போ பிரிண்ட் பண்ணு அப்படி சொல்கிறோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்க 28 பாருங்க எனக்கு 304.68, ஏன்னா அங்கே எனக்கு 0 இருந்தது. அதே மாதிரி 18 பாருங்க அதே 304.68, அதுதான் மீன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் இங்கே. ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். சரி நண்பர்களே, இன்னைக்கு பாண்டா சாப்டர் 8 பார்த்தாச்சு. இதில் வந்து ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் வச்சு டூப்ளிகேட்டர் பார்த்தாச்சு. இது சின்ன லெக்சர் தான், பழைய எக்ஸசைஸில் ஒன்று பார்த்தாச்சு. நம்ம சொன்ன மாதிரி இதுமாதிரி நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம், நம்ம இன்னும் நல்லா பெட்டர் ஆகிற வரைக்கும். ஸோ அந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக எனக்கு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணியாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.